தமிழ்நாட்டில் தேர்தல் ஜனநாயக திருவிழா மிகவும் சூடுபிடித்து நடந்துட்டு இருக்கு. இந்த தருணத்துல ஒரு வானிலை ஆய்வாளரா குறிப்பா அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும், அதே போல தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை நான் இந்த காணொலியில பதிவு செஞ்சுக்கிறேன். நம்ம முன்பே குறிப்பிட்டு இருக்கோம், இந்த ஆண்டு எல்லினோ உருவாகக்கூடிய ஆண்டாக இருப்பதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடும்போது வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும். இந்த ஆண்டு நமக்கு ஏப்ரல் மே மாதங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வெப்ப அலைகளின் தாக்கம் இருக்கும் என்பதை நம்ம பதிவு செய்துட்டு இருக்கோம். இந்த சூழல்ல அடுத்த ஒரு சில வாரங்கள்ல நமக்கு தேர்தல் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்சி பொதுக்கூட்டங்களையும் பிரச்சாரத்தையும் கட்சி தலைவர்கள் தயவு செய்து காலை அல்லது மாலை நேரத்தில் மட்டும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா குறிப்பா நமக்கு நண்பகல் 11 மணியிலிருந்து 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும். வெப்பம் உச்சபட்சமாக நமக்கு 40 டிகிரி செல்சியஸ் மேல பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஒரு சமவெளி பகுதிகளில், திறந்த வெளியில மரங்கள் இல்லாத பகுதிகளில் அதிக கூட்டம் கூடும் போது அங்க இருக்கக்கூடிய உணரும் வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும். அந்த தருணத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகப்படியான மக்கள் கூட்டம் கூடினால் அவர்களுக்கு எளிதாக உடம்புல நீர்ச்சத்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நமக்கு வாதங்கள், பக்கவாதங்கள் வருவதற்கும், ஹார்ட் அட்டாக் போன்றவை ஏற்படுவதற்கும், மயக்கம் அடைந்தால் நம்ம எளிதா கடந்து போயிடுறோம். நம்ம தண்ணீர் இல்லை, தண்ணீர் தாகம் தானேன்னு. ஆனா டீஹைட்ரேட் ஆகி அவங்கள்ட்ட நீர்ச்சத்து முழுமையா குறைந்து அவங்க மயக்கம் அடைந்தால் அந்த தருணத்துல நீங்க தண்ணீர் கொடுத்தா கூட அவர்களை காப்பாற்றுவது என்பது மிகவும் ஒரு சவாலானதா மாறிவிடும். ஏன்னா நமக்கு ஒரு உயிர்னாலும் அது முக்கியமா உயிர் தானே. அதுவும் இது தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது அதை தவிர்க்காம நம்ம அந்த ஒரு விபத்து ஏற்படுதுன்னு நம்ம குறிப்பிட முடியாதுல்ல. அதன் காரணமா நான் சொல்றது ஒண்ணுதான், காலை 11 மணிக்கு முன்பாக அல்லது 3 மணிக்கு பின்பாக தங்களது பிரச்சாரங்களை, பொதுக்கூட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதையும் மீறி கட்சி தலைவர்கள் பொதுக்கூட்டத்தை மேற்கொள்ளும் போது வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான நிழலுக்கும் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நீர்ச்சத்து குறையாமல் இருப்பதற்கும் தகுந்த முன்னேற்பாடுகளையும் மேற்கொள்ளுமாறு தயவு கூர்ந்து ஒரு வானிலை ஆய்வாளரா நான் கேட்டுக்கிறேன். இது எந்த விதத்திலையும் எந்த கட்சியையும் நம்ம குறிப்பிட்டு பதிவிடல. தற்போது இருக்கக்கூடிய சூழல் ஏப்ரல் மாதத்துல தமிழகத்தில் வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும்னு எதிர்பார்க்க. குறிப்பாக அந்த கூட்டம் கூடுவது அந்த இடங்கள்ல ஒரு வறட்சியான நிலைக்கு சென்று விடாமல் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. நன்றி.